அமித்ஷா சொல்கிற கணக்குப்படி அரசாங்கத்துக்கு வரக்கூடியது 40,000 கோடி டாஸ்மாகில் வருமானம். ஆனால் அவங்க அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறது வந்து 49,500 கோடி. எனக்கு கடவுள் பக்தியே கிடையாதுன்னு உதயநிதி சொல்கிறார். அது கிறிஸ்தவர்கள் மீட்டிங்கில் போய் சொல்கிறார், எனக்கு வந்து கடவுள் பக்தி கிடையாது. ஏன் துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போகிறாங்க, உதயநிதி நான் சாமி கும்பிட மாட்டேன். இப்படித்தானே நீங்கள் எல்லாமே ஏமாத்துறீங்க. ஈவேரா வச்சுருந்தாருன்னா ஈவேரா மனைவி நாகமாலே கோயிலுக்கு போனவங்க தானே. ஒரு மனைவியவே மாற்ற முடியாத ஈவேராவால் இந்த சமுதாயத்தை வந்து எப்படி மாற்ற முடியும்? கருணாநிதி சாமி கும்பிட மாட்டேன் பாரு, கருணாநிதி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சாமி கும்பிட்டாங்க. உன்னுடைய குடும்பத்தையே வந்து நாஸ்திக சித்தாந்தத்துக்கு கொண்டு போக முடியாத ஆளுங்க மற்றவன்ட்ட நீங்கள் நாஸ்திகத்தை பற்றி பேசலாமா? இதுதான் இந்த திமுக அரசாங்கம் போலீஸ் அதிகாரிகளை, நல்ல அதிகாரிகளை பார்த்து போட்டுருக்காங்க. குற்றம் நடக்கிறதுல நிறைய பேர் திமுகவை சேர்ந்தவங்க. அப்போ அவனெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இந்த திமுக. அவங்க ஒரு பக்கம் முருகர் மாநாட்டை நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் நடத்துறது யார்? அரசாங்க பேர் சொல்லி நாஸ்திகர்கள். இதே பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்ட ஈவேராவின் வழிவந்தவர்கள். கருணாநிதி நெருப்பு மிதிச்சாங்க, தீ மிதிச்சாங்க கோயில்னு சொல்லி ஒரு தன்னுடைய கட்சிக்காரரை சஸ்பெண்ட் பண்ணார். கருணாநிதி ராமர் என்ன என்ஜினியராக சேது பாலத்தை கட்டுவதற்குன்னு கிண்டல் அடித்தார். ஆன்மீகவாதிகளுக்கு முருகர் மாநாட்டை நடத்த தகுதி இருக்கா? சாமியே இல்லைன்னு சாமிக்கு செருப்பு மாலை போட்ட இந்த கூட்டம் வந்து முருகர் மாநாட்டை நடத்துறதுக்கு தகுதி இருக்கா? நயன்தாராவை கூட்டிகிட்டு பழனி கோயிலுக்கு போய் இதே உதயநிதி கும்பிட்டாங்க. நான் இதைத்தான் சொல்கிறேன், பச்சோந்தித்தனம் இதெல்லாம். இதே இவங்க இருக்காங்க பாருங்கள், கனிமொழி திருப்பதிக்கு போனாங்களா இல்லையான்னு. அதுவும் ஆந்திராவில் இருக்கிற ஒரு எம்பிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி சிறப்பு தரிசனத்தில் போய் கும்பிட்டுட்டு வராங்க. வெளியில் வந்தபோது கேட்குறாங்க, என்ன நீங்கள் நாசிகத்தை பேசுகிறீங்க வந்தீங்கன்னா? இல்லை உள்ள இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு வரதராஜன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 2 நாட்கள் முன்னாடி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். குறிப்பாக இங்கே இருக்க திமுகவுடைய ஊழல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் 2026 அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தார். இன்னொரு விஷயம் என்ன குறிப்பாக பேசினார் அப்படின்னா, அந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து ரொம்ப பிரதானமாக பேசப்பட்டுச்சு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சுக்கள்? முதல்ல அமித்ஷா வரும்போது 49,500 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் வந்து 39,500 கோடி அப்படின்னு ஒரு 10,000 கோடியோ குறைச்சிட்டார். 40,000 கோடி அப்படி குறிப்பிட்டிருந்தார். சரி, முதல்ல சொன்னது 49,500, எப்படி ஒரு 9,800 10,000 கோடி குறைஞ்சிருச்சு. மொழிபெயர்த்தவரை அது 35,000 கோடின்னு மொழிபெயர்க்கிறார். அதனால் முரண்பாடு ஒரு வேளை மறந்துட்டு சொன்னாங்களா? இல்லை, அவர் வந்து 49,000 கோடின்ட்டு 39,000 கோடின்னு இப்போ சொல்லியிருக்காரு. மொழிபெயர்த்தவர் இன்னும் கொஞ்சம் திமுக மேலே ஒரு அனுதாபப்பட்டு 35,000 கோடி அப்படின்னு மொழிபெயர்க்கிறார். அதனால் எது எப்படியோ சரி, குறைஞ்சதோ அவங்களுடைய மிக குறைந்த கணக்குப்படியே 39,000 கோடி ஊழல் அப்படின்னு வந்திருக்கு. இதை ஹோம் மினிஸ்டர் போனவரையும் வந்து பேசிட்டு போனார், இந்த வரையும் வந்து பேசுகிறாரு ஒழிய இது பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை கைது பண்ணீங்க? இல்லை, ஒரு சந்தேகத்துக்காக என்ன சொல்லுங்கள். ஒரு ஊழல் வழக்காக இருக்கட்டும், சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், ஒரு உடனடியாக அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது இருக்குமா? நீங்கள் வழக்கு முடிகிறதுக்கு 10 வருஷம் ஆகட்டும், ஒரு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து என்ன சொல்கிறான், 2 நாளில் எஃப்ஐஆர் போடணும், 1 வாரத்தில் இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் 3 வருஷம் 2 வருஷம்னு சொல்லி பிஜேபி ஒரு விளம்பரத்துக்கு இந்த திமுகவுடைய ஊழலை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய திமுகவின் பெரிய குடும்பத்தை கைது பண்ணுறதுக்கு இதுவரை பிஜேபி அரசாங்கம் எந்தாவது தைரியமாக எடுத்திருக்காங்களா? ஆனால் அந்த டாஸ்மாக் சம்மந்தமான வழக்கு வந்து இன்னமும் நீதிமன்றத்தில் இருக்குது. 1000 கோடி நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்துட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில். இன்றைக்கி வரை அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறதுக்கு இடி மூலமாக ஏதாச்சும் நடவடிக்கை இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலையே கைது பண்ணீங்கல்ல, அப்போ இதில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை கைது பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? நீங்கள் எப்பப்போ ரைடு அடிக்கிறீங்களோ அப்பப்போ ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போகிறாரு, கொஞ்சம் 2 நாள் இருந்துட்டு வராரு, அப்புறம் எல்லாம் நின்று போயிருந்தார். முதல் தடவை G2 வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்கும்போது இங்கேருந்து போய் இவங்க நிர்மலா சீதாராமனை டெல்லி ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வந்தார். நின்று போச்சே.
இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஈடி இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது டெல்லிக்கு போனார், நின்று போயிடுச்சே. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க, அதனால நின்று போச்சுன்னா ஸ்டேயை ஒரு வாரத்தில் வெக்கேட் பண்ண சொல்லி போடணுமா இல்லையா? அது எக்ஸ்பார்ட்டி ஸ்டே. எக்ஸ்பார்ட்டி ஸ்டேனா எதிர்ப்பக்கம் விளக்கம் கேட்காமல் கொடுக்குற ஸ்டே தான் எக்ஸ்பார்ட்டி ஸ்டே. இல்லை, நீதிமன்றம் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா பதில் மனு தாக்கல் செய்யுங்க, அது வரைக்கும் இடைக்கால தடை அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு. அது பதில் மனு கொடுக்கறதுக்கு இடையே வெறும் ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் பெட்டிஷன் போடலாம். ஓகே, பதில் அந்த மெயின் கேஸுக்கு தான் அது. இல்லை அதில் ஸ்டேயை வெக்கேட் பண்ணணும்னு நீங்கள் அட்வான்ஸாக அதில் போட்டு கேட்கலாம். அதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியலையேன்னு கேட்குறேன். ஊழலில் ரைடு அடிக்கிறீங்களே ஒழிய யாரையும் கைது பண்ண மாட்டேங்கிறீங்களே. இவர் பொன்முடியையும் பொன்முடி பையனையும் கூப்பிட்டு விசாரிச்சிங்கல்ல, கைது பண்ணீங்களா? ஏதாச்சும் கைது பண்ணீங்களா? அப்போ இந்த செந்தில் பாலாஜியை தவிர நீங்கள் யாரும் கைது பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் சொல்கிறேன், கைது நடவடிக்கைகள் எதுவும். ஆனால் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது சாதாரண ஆளுங்களுக்கே தெரியுமுங்க. குடிமகன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி குடிமகன்களே சொல்கிறாங்க. கோடிக்கணக்கான பாட்டில் விற்கிது. அப்போ ஒரு 20 ரூபா 10 ரூபா நீங்கள் அப்படின்னாலே ஒரு நாளைக்கே 10 கோடி 20 கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளில் வேலை பார்க்குற ஊழியர்களே சொன்னாங்க, செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு 60,000 கோடி செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5,000 6,000 கடைகள் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 60,000னா 6,000 கடைகளில் எத்தனை கோடின்னு கணக்கு பண்ணுங்கள். இப்போ ஈடி பிடிச்சது என்னென்னா கொள்முதலில் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்முதல் பண்ணும்போது அங்கேருந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அதனுடைய இது எவ்வளவு, எத்தனை கோடி வரும் உங்களுக்கு, எத்தனை ஆயிரம் கோடி வரும். இது எல்லாத்துக்கும் மேலே பாரெல்லாம் பினாமி பேரில் வச்சுருக்காங்க. பாரில் வரக்கூடிய நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு காட்டுறதே இல்லை. இவங்க பினாமியில் வச்சு அந்த பார் வருமானத்தை பூரா இவங்க எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இவர் சொல்கிறது, அமித்ஷா சொல்கிற கணக்குப்படி அரசாங்கத்துக்கு வரக்கூடியது 40,000 கோடி டாஸ்மாகில் வருமானம். ஆனால் அவங்க அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறது 49,500 கோடி. அதைத்தான் அவர் ஊழல்னு சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரியான அந்த ஊழல் விஷயங்கள் இதெல்லாம் மக்கள் கிட்ட களத்தில் எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 2020 மக்கள்கிட்ட முன்னாடி திமுக மேலே இருந்த ஒரு இது இப்போ இல்லவே இல்லை. திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட வந்திருக்கு. இந்த ஊழல் இதில் ஊழலும் அதுக்கு ஒரு காரணம். அதனால் இது இந்த தடவை எலெக்ஷனில் கடுமையாக எதிரொலிக்கும். அதனால தான் திமுக என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி ஓட்டை நம்ம பிரிக்கணும். எதிர்க்கட்சி ஓட்டை ஒன்றா இருக்க விடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணியை வரவிடக்கூடாது, அதையும் உடைக்கணும். அதுக்கப்புறம் விஜய் ஓட்டும் பிரியும். இந்த இதில் நம்ம இடையில ஈஸியாக வந்துடலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. விஜய் வர்றதுனால திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா களம்? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஓட்டுகளை விஜய் பிரிப்பார். அப்படிங்கிறப்போ திமுக அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்டையும் பிரிப்பார் இல்லை விஜய். மைனாரிட்டி ஓட்டு இருக்குல்ல, சிறுபான்மையினர், அதில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு நிறைய இது திமுகவுக்கு தானே விழுந்துக்கிட்டு இருந்தது. அந்த 4-5% ஓட்டுகள் உங்களுக்கு டிஎம்கேக்கு குறையும். அதோட இஸ்லாமியர்கள் முதல்ல கண்ணை மூடிட்டு வேறு வழி இல்லாமல் எதிர்ப்பக்கம் பாஜக இருக்குங்கிறதுக்காக திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஓட்டுக்களும் சரி திமுக மேலே வெறுப்படைந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இன்னமே விஜய்க்கு போடலாம். அப்போ இந்த மாதிரி அந்த மைனாரிட்டி ஓட்டு பிரிஞ்சாலே திமுகவுடைய அடித்தளம் ஆட்டம் கண்டுருமில்ல. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதில் அவங்களுக்கு நிச்சயம் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும். 2026 ஆட்சி மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ அடுத்த முருகன் மாநாடு வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் நடக்க இருக்குது. ஸோ அதற்கு இன்னுமே ஒரு முட்டுக்கட்டையாக அரசு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை தாண்டி சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது முருகன் மாநாடு கிடையாது, சங்கிகளுடைய மாநாடு அப்படின்னு குறிப்பிட்டு பேசுங்க. எப்படி பார்க்குறீங்க? சங்கிகள்னு அவர் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை கும்பிட்றவங்க தான் சங்கிகள்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க, ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்க, இவங்களை தான் அவங்க எப்போவுமே சங்கின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அந்த அவர்கள் சொல்லக்கூடிய சங்கிகள்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள், கடவுளை கும்பிட்றவங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க. அவங்க ஒரு பக்கம் முருகர் மாநாட்டை நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நடத்துகிறது யார்? அரசாங்க பேர் சொல்லி நாசிகர்கள். இதே பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்ட ஈவேராவின் வழி வந்தவர்கள். கருணாநிதி நெருப்பு மிதித்தாங்க, தீ மிதித்தாங்க கோயில்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரரை சஸ்பெண்ட் பண்ணார். கருணாநிதி ராமர் என்ன என்ஜினியராக சேது பாலத்தை கட்டுவதற்குன்னு கிண்டல் அடித்தார். ஆக நாசிகர்கள் கூட்டம் ஒரு பக்கம் கொண்டாடு முருகர் மாநாட்டை, அந்த பக்கம் இவர்கள் சங்கின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் கொண்டாடு. ஆன்மீகவாதிகளுக்கு முருகர் மாநாட்டை நடத்த தகுதி இருக்கா?
சாமியே இல்லைன்னு சாமிக்கு செருப்பு மாலை போட்ட இந்த கூட்டம் வந்து முருகர் மாநாட்டை நடத்துறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்காங்க. யாருக்கு தகுதி அப்படி? ஓகே, இவங்க நடத்தும் போது இல்லாத அந்த சர்ச்சையாக இருக்கட்டும், பேச்சுக்களாக இருக்கட்டும், இந்து முன்னணி சார்பில் நடத்தும்போது மட்டும் ஏன் இந்த இவ்வளோ சர்ச்சைகள், ஏன் இவ்வளோ முட்டுக்கட்டைகள்? அதுதான் இவங்க வந்து ஆட்சியில் இருக்கோம், இது நம்ம ஹெச்ஆர்என்சி நம்ம கையில் இருக்குது, இந்து அறநிலையத்துறை நமக்கு தான் எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்குது நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க. கோயிலுங்கிறது யார் வேணாலும் கும்பிடலாம், எந்த குரூப் வேணாலும் கும்பிடலாம். என்னை பொறுத்தவரை அவங்க தனியாக நடத்துகிறாங்க, இவங்க தனியாக நடத்துகிறாங்கன்னாலுமே தகுதி வந்து சங்கிகளுக்கு தான் இருக்கே ஒழிய, இது வந்து சாமியை வெறுப்பு இல்லைன்னு சொன்ன இந்த கூட்டத்துக்கு வந்து அதுக்கு தகுதி இல்லை. ஏதோ ஹெச்ஆர்என்சி அதிகாரத்தில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, அதனால தான் அவர்களுக்கு வந்து அதுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அடிப்படை தகுதின்னு பார்த்தா அவங்களுக்கு சுத்தம் இல்லை. அதனால் சேகர் பாபுவுக்கு வந்து சாமி கும்பிட நான் மட்டும்தான் கும்பிடுவேன், மற்றவங்கெல்லாம் கும்பிடக்கூடாது, நான் மட்டும்தான் மாநாடு நடத்துவேன், மற்றவங்க மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த வித இதுவும் இருக்கிறதா தெரியலை. ஸோ அவர்கள் வந்து அரசியலுக்காக பழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவரை விபூதியை வைக்கக்கூடாது சேகர் பாபு. அவங்க இருந்த காலம் அப்படி தான், அவங்க இருந்த இயக்கம் அப்படி தான். அண்ணாதுரைக்கு வந்து கேன்சர் இருக்கும்போது விபூதி தடவை போனாங்க, படுத்த படிக்கல் இருக்கும், கைனால் தடுத்து விட்டார். அவருடைய நம்பிக்கை, அவர் வழியில் வந்தவங்க தானே. நீங்கள் எம்ஜிஆர் தனியாக பிரிஞ்சாருன்னா அவர் மூகாம்பிகை கோயில் போனார், ஜெயலலிதா தனியாக வந்தாங்கன்னா அவங்க குருவாயூர் கோயில் போனாங்க. அவங்கெல்லாம் நாசிகத்தை வந்து போதிக்கலை, நாசிகத்தை ஃபாலோவும் பண்ணலை. ஆனால் உங்கள் கட்சி அப்படி இல்லையே, எல்லாமே இந்த இவர் சொல்கிறார்ல, எனக்கு கடவுள் பக்தியே கிடையாதுன்னு உதயநிதி சொல்கிறார். அது கிறிஸ்தவர்கள் மீட்டிங்கில் போய் சொல்கிறார், எனக்கு வந்து கடவுள் பக்தி கிடையாது. ஆனால் அதே இது வீட்டில் வெங்கடாஜலபதி படத்தை வச்சு உதயநிதி கும்பிட்றாரு. படத்தை பாருங்கள், நான் படம் வச்சுருக்கேன் பாருங்கள், வீட்டில் அவர் கும்பிட்றது. இவங்களை நயன்தாராவை கூட்டிகிட்டு பழனி கோயிலுக்கு போய் இதே உதயநிதி கும்பிட்டுருக்காரு. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போய் அவர் கும்பிட்ட வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. நான் இதைத்தான் சொல்கிறேன், பச்சோந்தித்தனம் இதெல்லாம். இதே இவங்க இருக்காங்க பாருங்கள், கனிமொழி, திருப்பதிக்கு போனாங்களா இல்லையான்னு கேளுங்க. அதுவும் ஆந்திராவில் இருக்கிற ஒரு எம்பிகிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி சிறப்பு தரிசனத்தில் போய் கும்பிட்டுட்டு வராங்க. வெளியில் வந்தபோது கேட்குறாங்க, என்ன நீங்கள் நாசிகத்தை பேசுகிறீங்க வந்தீங்கன்னா, இல்லை உள்ள இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன், அது சும்மா உள்ள பொம்மை மாதிரி இருக்குன்னு இரட்டை வேஷம் போட்டு பேசுகிறாங்க. இல்லை ஏன் இந்த முரண்னு பார்க்குறீங்களா? இங்கே ஒரு புறம் கோயிலுக்கு போனாலும் இன்னொரு புறம் அதுதான் ஆரம்ப கட்டத்தில் இந்த சித்தாந்தத்தை பேசிட்டாங்க. கடவுள் இல்லை, கடவுளை செருப்பால் அடிப்பேன் அப்படி பேசிட்டாங்க. இன்றைக்கி சித்தாந்தம் முகமுடி கிழிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதே சித்தாந்தத்தில் இருந்தவங்க இன்றைக்கி சாமி கும்பிட்டா எல்லோரும் காடித்து போவானுங்கிற ஒரு பயத்தில் அந்த இப்போ பழைய சித்தாந்தத்தையும் பிடிச்சிக்கிட்டு சாமியும் கும்பிட்றாங்க. இதே கனிமொழி வந்துக்கிட்டு அவள் அத்திவரதர் கோயிலில் போய் அவங்க அம்மாவோட சேர்ந்து க்யூவில் நின்று கும்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏன் இந்த ரெட்ட விஷயம்? ஏன் துர்கா ஸ்டாலின் கோயிலாக போகிறாங்க, உதயநிதி நான் சாமி கும்பிட மாட்டேங்கிறாரு. இப்படித்தானே நீங்கள் எல்லாமே ஏமாத்துனீங்க. கருணாநிதி சாமி கும்பிட மாட்டேன் பாரு, கருணாநிதி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சாமி கும்பிட்டாங்க. உன்னுடைய குடும்பத்தையே வந்து நாசிக சித்தாந்தத்துக்கு கொண்டு போக முடியாத ஆளுங்க மற்றவன்ட்ட நீங்கள் நாசிகத்தை பற்றி பேசலாமா? இதுதான். ஈவேரா வச்சுருந்தாருன்னா ஈவேரா மனைவி நாகம்மாலே கோயிலுக்கு போனவங்க தானே. ஒரு மனைவியவே மாற்ற முடியாத ஈவேராவால் இந்த சமுதாயத்தை வந்து எப்படி மாற்ற முடியும்? என்ன இதுவரை இவர்கள் எல்லாம் தங்களை பகுத்தறிவாதிகள்னு சொல்லுவான். என்னை பொறுத்தவரை இறைவனை எவனால் அறிந்து கொள்ள முடியவில்லையோ அவன் முட்டாளுங்கிறது தான் பகுத்தறிவாதிங்கிறது. இறைவன் இருப்பதை அறிந்து உணர்ந்து கடவுளை கும்பிட்றவன் தான் பகுத்தறிவாதி. அதனால் இந்த கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் வந்து தனக்கு பேரை பகுத்தறிவாதின்னு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறதே வந்து ஒரு அரசியலுக்காக நடத்தப்படுறதா, அதில் தான் பாஜக போய் கலந்துக்கிறாங்க. இதையே வந்து குஜராத்தில் நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன் நீங்கள் நடத்தினதே அரசியலுக்காகத்தானே? நீங்கள் எதுக்கு ஹெச்ஆர்என்சியில் முருகர் இதுக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சியில் மந்திரியாக இருந்து யாராச்சும் மாநாடு நடத்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நடத்துகிறதே அரசியலுக்காகத்தான். அதனால் அவங்களும் அரசியலுக்கு நடத்தினா நடத்திட்டு போகிறான். இல்லை ஹிந்து மக்களுடைய ஓட்டுக்காக நினைக்கிறீங்களா? யார் திமுக நடத்துனது ஹிந்து மக்களுடைய ஓட்டுக்காகனா நீங்கள் தான் இந்துக்களுக்கு எதிராக தானே பேசுகிறீங்க. ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஸ்டாலின்லேருந்து அவர் நானும் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்கிறார்ல உதயநிதி. அதனால் ஸ்டாலின் வந்து முத்துராமணி சமாதிக்க போகிறாரு, விபூதி கொடுக்குறாங்க, விபூதியை வாங்கிட்டு கீழே கொட்டிட்டு வர்றாருல்ல. அப்போ எதுக்கு வெக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த இதுக்கு வரீங்க? மறுபடியும் உங்கள் ஈவர் அதிலே இருங்களேன். எதுக்கு முருகருக்கு மாநாடு நடத்துகிறீங்க? இது சேர்பாவை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே, நமக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை,
மாநாடு வந்து அரசியலுக்கு தான் மாநாடு, கடவுளுக்கு மாநாடு இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அதனால வேடம் போடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ தமிழகத்தில் தொடர் கொலைகள் அப்படிங்கிறது இந்த கொங்கு மண்டலத்தில் நடந்துக்கிட்டே இருக்க பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி திருப்பூரில் நடந்துச்சு, இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ கொங்கு மண்டலமாக கொலை நகரமா அப்படிலாம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த தொடர் கொலைகளை தடுத்து நிறுத்திருக்கலாமோ? இன்னும் அரசு வந்து அதை தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் ஜனத்தொகை, ஆனால் போலீஸ் வந்து 1,70,20,000 பேர். போலீஸ் வந்து 1,00,000 போலீஸாலே 8 கோடி பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதுகாப்பை நம்ம பொதுமக்கள் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஃபார்ம் ஹவுஸு பண்ணை வீடுகள்லாம் தனியாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கொலை தவறு செய்யாதவனுக்கு கூட அது தவறு செய்ய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க, கையில் பணம் இருக்குது, நகை இருக்குது, நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கீங்கங்கும்போது ஆபத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு தான் அர்த்தம். நான் சிட்டியில் இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசனுக்கே சொல்லியிருக்கேன், இண்டிபெண்ட் ஹவுஸ், தனி ஹவுஸில் இருக்காதீங்க, தனி வீடில் ஃப்ளாட்டில் இருங்க, செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக பார்த்துக்கிறங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய வீடுகளை கட்டக்கூடாது. ஏன்னா வெளி மாநிலங்களில் இருந்து டெக்காய்ட்ஸு நிறையா இருக்காங்க. ஆந்திராவிலேருந்து வந்தவங்க இருக்காங்க, வட இந்தியாவில் வரும் டெக்காய்ட்ஸ் இருக்காங்க, விழுப்புரத்தில் கூட இந்த டெக்காய்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் தனித்தனி வீடுகளில் பக்கத்துகளில் வீடுகள் இல்லாமல் பெரிய வீடுகளாக கட்டினா அந்த வீடுகளை குறி வைப்பாங்க. இல்லை, குற்றம் இது ஏற்கனவே வந்து ஒரு வீட்டில் நடக்கும்போதே தெரிஞ்சிருச்சு, இது குறிப்பிட்டு நடந்திருக்கு, அது ஒரு குறி வச்சு நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அடுத்தடுத்து அப்போ பாதுகாப்பை பலப்படுத்திருக்கலாம். பாதுகாப்பு எத்தனை போலீஸ் கொடுப்பீங்க? போலீஸ் எண்ணிக்கை எவ்வளோ? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருக்கான்னு நினைக்கிறேன்? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 20 பேர் 25 பேர் இருக்கான். அது வந்துக்கிட்டு நைட் டியூட்டிக்கு போவான், மற்ற பந்தோபஸ்துக்கு போவான். இது மாதிரி பல வழிகளில் இருக்குது. எல்லாருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் காவல்துறைக்கு நான் சொல்கிறேன், மக்களுக்கு சொல்லுங்கள், தனி இதுங்களில் வந்து நீங்கள் கூடுமானவரை குடியிருப்பதை அவாய்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஆபத்து வரத்தான் செய்யும். காவல்துறை வந்து எல்லாத்துக்குமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். தடுத்து நிறுத்துறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணி இதெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறது தான் காவல்துறை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாம்பேயில் இருக்கிற மாதிரி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போலீஸை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ காவல்துறை வந்து ஓரளவு பண்ண முடியும். மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த பாதுகாப்பு வச்சுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி தனி இதில் இருந்தாங்கன்னா ஆபத்துக்கள் இருக்குது. ஓகே, அரசு வந்து இந்த விஷயத்தில் சரியாக கையாண்டிருக்கதா நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா கொலைகள் நடந்து ரொம்ப நாட்கள் ஆகுது, கொலையாளிகள். அரசாங்கம் போலீஸையே கண்காணிக்கிறது இல்லை. இந்த திமுக அரசாங்கம் போலீஸ் அதிகாரிகளை, நல்ல அதிகாரிகளை பார்த்து போட்டுருக்காங்களா? இல்லை. குற்றம் நடக்கிறதுல நிறைய பேர் திமுகவை சேர்ந்தவன் தான் இருக்கான். அப்போ அவனெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம். இவங்ககிட்ட போய் நீங்கள் குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றவாளியாக காப்பாற்றுறாங்க. ஏன்னா அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவன்னு சொல்லி எல்லா வழக்குகளிலுமே குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க. திமுககாரன் போட்டானா எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான். இப்போ தெய்வ செயல்னு ஒருத்தது பண்ணால் அவனுக்கு போய் முன்ஜாமீன் எடுக்க வச்சு இவங்களே எடுக்க வச்சு அதை அமைக்க கிட்டத்தட்ட 2 நாட்கள்லேயே முன்ஜாமீன் எடுக்கிறாங்க இவங்க வக்கீலை வச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து அது சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கோ அதை காப்பாற்றுறதுக்கோ இவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. குற்றவாளிகளை ஊக்குவிக்கிறதே அவங்க தானே. பெரும்பாலான குற்றவாளிகள் 12,000 முன்னாடி டிஜிபி இருந்தார், 12,000 குற்றவாளிகளை காம்பிங் ஆப்ரேஷன் பிடிச்சாங்க, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள். அதில் மெஜாரிட்டி திமுக உறுப்பினராக இருந்தான். 12,000 குற்றவாளிகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகளில் மெஜாரிட்டி வந்து திமுகவில் உறுப்பினராக இருக்கான், இல்லைன்னா திமுகவில் ஏதாச்சும் ஒரு பதவியில் இருக்கு. இப்போ ஞானசேகரன் அப்படி தானே மாட்டினான். ஞானசேகரன் ஒரு பதவியில் இருந்தான், இந்த தெய்வ செயல்னு இருந்தான், அவன் ஒரு பதவியில் இருந்தான். இது போதை மருந்தை கடத்தின ஜாஃபர் சாதிக்கே அயலான் அணியில் இருந்தான். இது மாதிரி குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தானே அது. ஓகே, இங்கே ஞானசேகரன் வழக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஞானசேகரன் வந்து திமுகவுடைய வட்டச் செயலாளர்லாம் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த வட்டச் செயலாளர் அமைச்சர் கூடயும் தொடர்பில் இருந்ததெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த வழக்கு வந்து திரும்ப மறு விசாரணைக்கு எதுவும் எடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேல் அப்பீலுக்கு எதுவாச்சும் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த பெண் வந்து இதுக்கு ஒரு அப்பீல்னு போட்டாங்கன்னா மேல் விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு, மறு விசாரணை நடத்த சொல்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அதில் அப்பட்டமான பொய்யை சொல்லி பண்ணிட்டாங்க. இல்லை, துரிதமாக இந்த வழக்கு முடியல. அதாவது ஏரோப்ளைன் மோடில் வச்சா காலே பேச முடியாதுன்னு ஒரு கமிஷனரே சொல்லிட்டார். அது எவ்வளோ பெரிய ஜட்ஜும் சொல்லிட்டாங்க. ஏரோப்ளைன் மோடில் இருந்தது, அந்த பொண்ணு அவன் பேசினான்னு சொன்னது பொய்ன்னு முடிச்சுட்டாங்க. ஆனால் ஏரோப்ளைன் மோடில் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பேசலாம், ஒய்ஃபை ஆனில் இருந்தால் பேசலாம். நான் பல இன்டர்வியூவில்
டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிச்சேன். அப்போ கமிஷனர் சொன்னது பொய், நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்னது பொய், அந்த பொய் உண்மையை சொன்ன பொண்ணுக்கு எதிராகவே தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு சொன்னது பொய். காரணம் ஆளுங்கட்சிக்காரனை காப்பாற்றணுங்கிறது காவல்துறைக்கும் ஒரு இதாக இருந்திருக்கு, நீதித்துறைக்கும் அது வந்து இதாக இருந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட நீதிபதி அந்த அரசு வழக்கறிஞர்கள் இன்னுமே அந்த சாரை பற்றி பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடுவேன்னு கூலிப்படம் மாதிரி வேலை செய்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு. அப்போ நீங்கள் ஆளுங்கட்சி இவங்க இப்படி ஆளுங்களை வச்சுட்டு இவன்கிட்ட போயிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, குற்றங்கள் கூடி போச்சுன்னு சொன்னால் குற்றங்கள் கூடுறது காரணமே இவங்க தானே, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். இன்னுமே அந்த வழக்கில் நிறைய பேர் விசாரிக்கப்படுங்கிறத பார்க்குறீங்களா? எப்படி விசாரிக்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இல்லை, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலுமே இன்னுமே விசாரிக்கலாம். இந்த இப்போ ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகுது. மனசாட்சி உள்ள ஒரு நீதிபதியாக இருந்தால் இதில் அந்த சார்னு ஒருத்தர் வராரு, அந்த பெண்ணு வந்து அவன்கிட்ட பேசுனா ஞானசேகரன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கமிஷனரும் அந்த நீதிபதியும் அந்த ஃப்ளைட் மோடில் இருந்தால் பேசவே முடியாதுங்கிற கருத்தை வச்சு முடிச்சுட்டாங்க. அதனால் இப்போ ஃப்ளைட் மோடில் இருந்தால் பேசலாம் அப்படின்னு தெரிய வருது. இந்த வழக்கை மறுபடியும் விசாரிங்கள்னு ஹைகோர்ட்டு சொன்னால் இந்த வழக்கு மீண்டும் சூடு பிடிக்கலாம். மறுபடியும் விசாரிங்கள்னு சொல்லிட்டு இதை வேறு சிபிஐ அதுங்களுக்கு அனுப்பணும். அப்போ தான் அந்த சார் வெளியில் வருவாப்புல, இல்லைன்னா அந்த சார் வெளியில் வருது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 5 மாதங்களில் இவ்வளோ சீக்கிரம் இந்த வழக்கை நீங்கள் துரிதமாக முடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க? யாரை காப்பாற்றுறதுக்கு இதை இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க? 2 விஷயம். சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா இந்த வழக்கில் பேச மாட்டாங்கன்னு ஒன்று. இன்னொன்று, பிஎன்எஸ் சட்டம் வந்ததுக்கப்புறம் காலக்கெடு நிர்ணயிச்சிட்டாங்க குற்ற வழக்குகளில். அதனால விசாரணை துரிதமாக நடக்குது. இப்படித்தான் அது சீக்கிரம். திமுக அரசாங்கத்தினால ஒன்றும் துரிதமாக நடக்குது இல்லை அது அவங்க அரசு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி சீக்கிரம் முடிஞ்சுங்க, எல்லா பேரும் அந்த சார்னு பேசிக்கிட்டே இருக்கான், அதை முடிச்சிட்டோம்னா எவனும் வாயை திறக்க மாட்டான், நம்மளால காப்பாற்றிடலாம்னு சொல்லி அவங்க அரசு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி இது பண்ணாங்க. பிஎன்எஸ் சட்டமும் வந்து எல்லாத்துக்கும் காலக்கெடு இதாச்சு. அதுதான் ஏன் இது 5 மாதத்தில் மற்ற வழக்குகளை முடிக்க சொல்லுங்கள். தெய்வ செயல் வழக்கு வருது இல்லை, அது 5 மாதத்தில் முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் முடிக்க மாட்டான். இவர்களுக்கு வசதியாக இருக்கக்கூடியதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி பண்ணுவோம். இன்னுமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து ஒரு கிரே ஏரியா இருக்கிறதா பார்க்குறீங்க? ஆமாம், கிரே ஏரியா மக்களுக்கு எல்லாருக்குமே தான் தெரியும். இல்லை, ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் ஞானசேகரனுக்குமான எந்த தொடர்பும் கிடையாது, நான் அவர் வீட்டில் போயிட்டு உணவு மட்டும்தான் இருந்தேன் அந்த கொரோனா பீரியட் காலம். ஒரே ஒரு தடவை நான் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு பந்தல் போட்ட ஒரு இதில் வந்து பொன்னாடை போத்துறான், ஒரு தடவை தான் பார்த்தேங்கிறாரு. ஞானசேகரன் பொன்னாடை போத்துறான் ஒரு விழாவில், அந்த பட்டத்துக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அவருக்கு, மா சுப்பிரமணிக்கு மறுக்க சொல்லுங்கள். வட்ட செயலாளர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான், எதுக்காக ஃபோன் பண்ணுறான்? இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுறான் ஞானசேகரனை. நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவனை விட சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு இது இருக்குது, இவர் பேசின இது இருக்குது, அதை அவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க பிஜேபி. அதை வெளியிட்டாங்கன்னா மா சுப்பிரமணியம் எதுக்காக அவனை ரிலீஸ் பண்ண சொன்னீங்க? அப்போ இந்த வண்டி எதுக்கு அந்த சாருன்னு சொன்ன இதில் வந்து இவ்வளவு நாளாக நீங்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து தானே பண்ணியிருக்கீங்க. அவன் இந்த பெண்ணை மட்டும் பண்ணலை, பாலியல் பலாத்காரம் இதுக்கு முன்னாடி பல பெண்களை பண்ணியிருக்கான். அந்த பெண்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலை, புகார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவன் எந்தெந்த பெண்களை பண்ணான்னு மொத்தத்தையும் எடுத்திங்கன்னா அந்த சார் இதில் எவன் பண்ணான், எவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறதுலாம் வெளியில் வந்துடும். அதனால் யோகியன் மாதிரி பேசக்கூடாது. மாசுபடும் ஒரு குற்றவாளியோட தொடர்பு வச்சுருக்கீங்க, அப்புறம் வந்துக்கிட்டே எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா நான் இதில் தான் பேசுனேன்னு சொன்னேன், எப்படி ஏற்றுக்கணும்? ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்ன எழுதுனா, தாவேகா அதாவது புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? ரிட்டையர்டு ஐஏஆர்எஸ் அதிகாரி, முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ந்து இணையறதை பார்க்குறோம். விஜயோடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? இந்த அதிகாரிகள் இணைகிறான், அந்த எம்எல்ஏ இணைகிறான்லாம் அவன் பதவிக்காக வர்றவன். அவங்களுக்கு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதை பாருங்கள். கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாருங்கள். கிராஸ் ரூட் லெவலில் அவர் கட்சி இன்னும் இதாகலை. கிராஸ் ரூட் லெவல்னால் அடிமட்ட இதில் வந்து இன்னும் அவர் கட்சி சரியான அமைப்புகளை அவர் உருவாக்கணும். அதனால் அந்த அமைப்புகளை உருவாக்கினா இவருக்கு போடுற ஒரு 10% ஓட்டு வந்து கன்சாலிடேட்டாக கிடைக்கும். 10 to 15% வாங்கும் ஒரு விஜயகாந்தாகத்தான் விஜய் வர முடியும் ஒழிய 30-35% எடுத்த உடனேயே வாங்கும் எம்ஜிஆராக விஜய் வந்து கற்பனை பண்ண முடியாது அப்படிங்கிற அவர் ரசிகர்கள்னா போடுவான். மற்றபடி இப்போ ஒட்டுமொத்த பொதுமக்கள் வந்து பெரும்பாலானவர்கள் அவருக்கு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயம் சந்தேகம். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பேசுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர்
ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.